ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் டக் சேனல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சொல்லியிருந்தேன் பௌர்ணமிக்கு நான் என்னென்னலாம் வைப்பேன், நான் எதெல்லாம் எனர்ஜைஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வீடியோ எடுக்க முடியல. சரி, ஓகே, இதெல்லாம் எடுத்து வைக்க போனேன். அப்போது டக்குன்னு ஞாபகம் வந்து சரி ஓகே ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்து போட்டால் என்ன அப்படின்னு நினச்சிட்டு தான் ஏன்னா இப்போது நான் கேஷ் பாக்ஸில் நான் வச்சுட்டேன்னா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பௌர்ணமிக்கு தான் எடுப்பேன். கசன்னு இடையில எடுக்க மாட்டேன். அதனால் ஒரு சின்ன வீடியோவாக போட்டுடலாம். நான் என்னென்ன கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதை ஏன் யூஸ் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன், இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு நாலேஜுக்கு தான். இது வந்து எதுவும் நான் உங்களை வந்து இது பண்ணலை, நீங்கள் இது வாங்குங்க, இது எதுவுமே கிடையாது. இது ஓகே, இது இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் இருக்குது. இதோட பெனிஃபிட்லாம் என்னன்னு சின்னதாக ஓரலாக லைட்டாக மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செலனட் டவர். இது வந்து ரேக்கி ஹீலர்ஸாக இருக்கட்டும், ரேக்கி படித்தவங்க, கிறிஸ்டல்ஸ் பற்றி படித்தவங்க வந்து இந்த டவர், இந்த கிறிஸ்டல் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தெரியல, இப்போ தெரியுது. சில பேர் வந்து செயினில் ஒரு செயின் மாதிரி இருக்கும், அதில் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ரவுண்டில் அடியில் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. பெண்டுலம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர், அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் ரவுண்டாக அதை கையில் உருட்டிக்கிட்டே மெடிடேஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? அது வந்து என்னென்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கிற இடத்துல அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கும். கடவுளுக்கும் நம்மளுக்கும், ஒரு குட் ஸ்பிரிட்டுக்கும் நம்மளுக்கும் ஈஸியாக கனெக்ஷனை உண்டு பண்ணும். இப்போ யாராவது மெடிடேஷன் பண்ணும்போது ஏன் கையில் வச்சு உருட்டுறாங்கன்னா, அது எந்த கடவுளை நோக்கி, எந்த இதை நோக்கி அவங்க மெடிடேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் அந்த ஸ்பிரிட்டுக்குமான கனெக்ஷனை வந்து இது சீக்கிரம் வாங்கி கொடுக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோன் இது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நானேவும் இப்போது நான் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர்றேன், அப்போது என்னோடய பிரேஸ்லெட் போட்டிருக்கேன்னு வைங்களேன், அதை வந்து எனர்ஜைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்னா, என்னோடய பிரேஸ்லெட்டை வந்து என்ன செய்வேன்னா, அதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து இது மேலே இப்படி போட்டுவேன். இப்படி போட்டு வச்சு அது பாட்டுக்கு அதோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் போயிடும், பாசிட்டிவ் வைப்ஸ் ஃபுல்லாகவே எனர்ஜைஸ் ஆயிரும். அதுதான் இது நம்மளோட சில பேர் நான் இதை எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு திங்ஸை சேல் பண்ணுறேன், எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி செலனைட் டவரில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படின்னா இந்த மாதிரி செலனைட் பெரிய பாக்ஸில் செலனைட் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் உள்ளே வச்சு எனர்ஜைஸ் பண்ணி அவங்க மந்த்ரா இதெல்லாம் பண்ணி செஞ்சு இது பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? இது செலனைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மணி ட்ரீ. பணம் என்ன மரத்துலையா கைக்குது அப்படிமோ இல்லையா, அது மாதிரி வச்சுக்கலாமே. இதில் இருக்கிற கேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போன வரலட்சுமி நோம்புக்கு நான் வச்சு சாமி கும்பிட்டது. ஒரு வருஷம் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு வரலட்சுமி நோம்பு கும்பிட்டுட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு அதை மாற்றிடுங்க. ஓகேங்களா? இதில் வந்து எல்லா ஸ்டோன்ஸும் இருக்கும். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் பின்னாடி வரிசையாக சொல்கிறேன். இந்த கேஷை நான் கட்டி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கேஷுக்கு உள்ளே இந்த உருட்டியிருப்பேன், நான் மடித்து வைக்காமல் உருட்டியிருப்பேன். அதுக்குள்ளே வந்து பட்டை வச்சுருப்பேன். அது எனக்கு தெரியல, இதில் அவ்வளோ கிளியராக தெரியல. பட்டையை உள்ளே வச்சு நான் பண்ணியிருப்பேன். இது வந்து மணி ட்ரீ, என்னோட மணி ட்ரீ எங்கள் பெட்ரூமில் இருக்கும். இது ஆக்சுவலாக இதுவும் இந்த செலனடும் வந்து எங்கள் பெட்ரூமில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் ஆடிக்கு ஒரு நாள் அம்மாசிக்கு ஒரு நாள் போடுற என்னோட பிரேஸ்லெட்ஸ். ஓகேங்களா? இது வந்து க்ரீன் அவெஞ்சரிங், மணிக்காக, ஸ்பெஷலி ஃபார் மணிக்காக க்ரீன் அவெஞ்சரிங். இது வந்து ஓப்பல். ஓகேங்களா? இது ஓப்பல். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளிட்டரிங்காக இருக்கும். கலர்ஸ் இப்போ கேமராவில் எனக்கு தெரியுதோ என்னன்னு தெரில, பட் நேரில் பல கலர்ஸ் வந்து இது பண்ண பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து சுக்கிரன் வந்து இது சுக்கிரனோட வைப்ரேட் வந்து நிறையா இருக்கும். இதில் பர்டிகுலராக கேர்ள்ஸ் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. லட்சுமி கடாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா, மணி நம்ம கையில் எப்பயுமே இருக்கும். இன்னொன்று அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்கேனோ. இது வந்து இது சொல்லுவாங்க இல்லையா, எரிமலை இது இருக்கும் இல்லையா, லாவா பிரேஸ்லெட். இதுக்கு பேர் 7 சக்கரா லாவா பிரேஸ்லெட். நான் நியூமராலஜி படித்தேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கேருந்து எனக்கு அப்போ படிக்கும்போது இது கிஃப்ட் அவங்க கொடுத்தாங்க, எனர்ஜைஸ் பண்ண அந்த இது கொடுத்தாங்க. இது வந்து லாவா, அந்த பீட்ஸ் எல்லாமே வந்து எரிமலையோட அந்த இது இருக்கும் இல்லையா, கிளியராக அவங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அது டாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பீட்ஸு. இதுதான் 7 சக்கரா பீட்ஸு. இது வந்து டர்க்கிஷ் ப்ளூ, இது வந்து டைகர் ஐ, இது வந்து சன்ஸ்டோனு, இது க்ரீன் அவெஞ்சரிங்கு, இது அமெத்திஸ்ட், இது லாப்பிஸ் லசூரி, அப்புறம் வந்து இது வந்து டைகர் ஐ. ஓகேங்களா? இதில் வந்து பெருசாக நான் காட்டுறேன். பெருசாக நான் ஒன்று எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னோட கார்னட் மாலை.
எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மாலை. நான் ஹீலிங் பண்ணுறேன், இல்லைன்னா யாருக்காவது கோர்ஸ்க்கு தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாலை போடாமல் நான் செய்ய மாட்டேன். அவ்வளோ பவர்ஃபுல்லான, அவ்வளோ எனர்ஜிக்கிட்டான, அவ்வளோ எனர்ஜி இருக்கும் இந்த மாலையில். கார்னெட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவ்வளோ சில்லுன்னு இருக்கும், நம்ம கழுத்தில் போடும்போதே ஒரு வார்ம் ஃபீலிங் இருக்கும். இது என்னோட கார்னெட் மாலை. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த விநாயகர். இந்த குட்டி க்யூட்டான விநாயகர். இந்த விநாயகர் வந்து ஜேடு ஸ்டோனு, மணிக்கான ஜேடு ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ஜேடு ஸ்டோனில் ஸ்பெஷலாக விநாயகர் அந்த ஸ்டோனில் விநாயகர் உருவம் கொண்டு வரது, ஒரு இது கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. பார்த்தோன்னே வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விநாயகர் இவங்க. ஜேடு ஸ்டோனில் விநாயகர், ஸ்டோன் விநாயகர். அப்புறம் வந்து கிளியர் குவாட்ஸு ஸ்படிகம். இது ஸ்படிகம் தான். ஸ்படிகத்தில் வந்து ஸ்ரீ சக்கரா, அம்பாலோட ஸ்ரீ சக்கரா வந்து ஸ்படிகத்தில் வாங்கியிருக்கேன். இது வந்து அம்பாலோட ஸ்ரீ சக்கரம். அப்புறம் வந்து பார்த்தா தெரியும் இல்லையா நம்மளுக்கு, சிப்பி, பெரிய சிப்பி, மெகா சைஸ் சிப்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் எங்கே போனோம், ஆண்டல் கோவிலில் வாங்கினது, எங்கள் ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டல் கோவிலில் வாங்கினது இது. அப்புறம் இன்னொன்று, இது வந்து கோமதி சக்கரா, ராஜ கோமதி சக்கரா. இது வந்து ஆண் சக்கரான்னு சொன்னாங்க, இது வந்து பெண் சக்கரான்னு சொன்னாங்க. இது வச்சுருந்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அப்போது இதுவும் ஆண்டல் கோவிலில் வாங்கினது தான், ஆண்டல் கோவில் வாசலில் வாங்கினது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெருமாள் கையில் இருக்கிற அந்த சக்கரம் மாதிரி, சக்கரத்தாழ்வார் மாதிரி. இது சிப்பி தான். சிப்பினாலுமே இது வந்து அந்த சக்கரத்தாழ்வார் ஷேப்பில் இருக்கிறனால இது இன்னும் ஏன் வாங்கணும், இந்த மாதிரி பொருள்லாம் ஏன் பவர்ஃபுல்லாக, இதோட இந்த இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப பவர்ஃபுல். இது வந்து யூனிவர்சல் சிம்பிள். பின்னால் நம்ம ஒவ்வொரு சிம்பிள்ஸாக நான் காட்டும் போது இந்த சிம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு சிம்பிள் நம்பர் 1 யூனிவர்சல் சிம்பிளே இதுதான், இந்த தான். அதனால தான் கோமதி சக்கராலேயும் இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம விநாயகர் தும்பிக்கை வளைச்சிட்டு பாருங்க, விநாயகரை முழு முதல் கடவுளாக முதல்ல கும்பிடுறோம், ஏன் விநாயகரோட தும்பிக்கை வளைஞ்சிருக்கும். இதுலாம் இது வந்து ஒவ்வொரு தாற்பரியம். இது ஆக்சுவலி இதெல்லாம் இந்த இது இருக்கிறனால இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான திங்ஸஸ். கோமதி சக்கராவாக இருக்கட்டும், அதாக இருக்கட்டும். அப்புறம் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த சங்கு, வலம்புரி சங்கு இருக்கிற இடத்துல ரொம்ப பாசிட்டிவான வைப்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே நான் என்ன செய்வேன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஒரு 2-3 காயின்ஸு, சாமி கும்பிட்ட காயின்ஸ் எடுத்து உள்ளே போட்டு வச்சு, அதோட ஸ்டாண்ட் இருக்குது, ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அதில் நான் வச்சுருவேன். அப்புறம் க்ரீன் அவெஞ்சரிங்கில் இந்த விளக்கு, நம்ம இந்த நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, உப்பு விளக்கு ஏற்றுவோன்னு. நான் உப்பை வந்து ஒரு மண் அகல், பெரிய அகல் வச்சுருக்கேன், அதில் உப்பு பரப்பி அது மேலே இதில் வந்து விளக்கு போடுவேன். இது வந்து க்ரீன் அவெஞ்சரிங் ஸ்டோனில் விளக்குது. அப்புறம் இது க்ரீன் அவெஞ்சரிங்கில் வாங்கின வந்து காயின். இது வந்து மணி காயின்னு சொல்லுவாங்க. இந்த பின்னாடி சிஜில் சிம்பிள், இந்த மணி சிஜில் சிம்பிள் இருக்கும். முன்னால் மணி அட்ராக்ஷனுக்கான நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் இருக்கும், 8085207471. இது வந்து நான் பூஜை ரூமில் ஒன்று வச்சுருப்பேன், என்னோடய கேஷ் பாக்ஸில் ஒன்று போட்டு வச்சுருப்பேன். அதுக்காக தான் 2 இது இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோன் வந்து இது வந்து பானலிங்கம். எங்களுக்கு வந்து காசி போயிட்டு வந்தாங்க, கொண்டு வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. இது இந்த ருத்ராட்ச 2 வந்து காசி போயிட்டு எங்களுக்கு கிஃப்டாக கொண்டு வந்து கொடுத்தது. ஸோ எப்பயுமே அதையே நான் எனர்ஜைஸ் பண்ணுவேன். இது பானலிங்கம் வந்து 2 ருத்ராட்சம். அப்புறம் ரொம்ப ஃபேவரட்டான எனக்கு ஸ்டோன்னா இவங்க பிளாக் டர்மலின், கருப்பு கலர். இந்த பிளாக் டர்மலின் இருக்குல்ல, இவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி, நம்மளுக்கு கண்டிஸ்டி, ஈவில் எப்படியாப்பட்டதாக இருந்தாலும் இந்த பிளாக் டர்மலின் இருக்கிற இடத்துல எதுவுமே நெருங்காது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்டோன் இவங்க, பிளாக் டர்மலின். நல்லா தெரியுதா? ஆமாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது சன்ஸ்டோனில் ஒவ்வொரு ஸ்டோன் வாங்கி வச்சுருக்கேன். அதில் இது வந்து சன்ஸ்டோனு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சிப்பி தெரியும்ல, அந்த காட்டின சிப்பிலே குட்டி சிப்பி, இது மாதிரி வெள்ளை கலரில் நிறையா வச்சுருக்கேன். மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அது ஒரு பொட்டணமாக போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா காட்டுறேன் ஒவ்வொன்றா. அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சந்திரகாந்த கல்லுன்னு சொன்னாங்க. பட் சந்திரகாந்த கல் நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரும். இது வந்து சந்திரகாந்த கல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அமெத்திஸ்ட். இது வந்து அமெத்திஸ்ட் ஸ்டோன், ரொம்ப பவர்ஃபுல்லான, சனி பகவானோட ரேடியேஷன்ஸ்லாம் ரொம்ப பாசிட்டிவாக ஒர்க் பண்ணுற அமெத்திஸ்ட் ஸ்டோனு. இது வந்து பார்த்திங்கன்னா கருங்காலியை வந்து அப்படியே வைக்கக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, மஞ்சளை குழச்சி
ஃபுல்லாக சுற்றி பூசிட்டு அப்படியே வைப்பேன். கருங்காலி நம்ம வீட்டில் வெட்டி வேறு விநாயகர் இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக அப்படியே வைக்கக்கூடாது. நல்ல மஞ்சளும் சந்தனமும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக குங்குமம் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். இது வந்து கருங்காலி கட்டை, கருங்காலி காளியம்மாளோட இது மாதிரி. அப்புறம் வந்துட்டு நான் எனர்ஜைஸ் பண்ணுறேன். என்னோடய பிரேஸ்லெட் மாலை மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கருங்காலி மாலை வச்சுருக்கேன், அதையும் எனர்ஜைஸ் பண்ணுவேன். அதை அவங்க போட்டுட்டு போயிட்டாங்க. ஓகேவா. அப்புறம் இது வந்து சிட்ரின், இது வந்து சிட்ரின் ஸ்டோன். அப்புறம் வந்து இது வந்து பைரட் ஸ்டோன். ஓகேவா. அப்புறம் வந்துட்டு வாங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டேங்க. இது வந்து இது என்ன ஸ்டோன்? இது கார்னெட். நான் கார்னெட் மாலை காட்டினேன் இல்லையா, அதில் இதில் கார்னெட் ஸ்டோனு. இதுதான் வந்து லாப்பிஸ் லசோரி. அந்த மாதிரி ப்ளூ கலராக நம்மளோட பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட கலர்ஸு, அந்த பூமி உருண்டை பார்த்தோன்னா இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து லாப்பிஸ் லசோரி. இது இன்னும் வர்ற வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் அமித்திஸ்ட்டை தான் வந்து லாப்பிஸ் லசோரின்னு சொல்லியிருப்பேன். இல்லை, இது வந்து அமித்திஸ்ட், சனி பகவானுக்கு உண்டான இது வந்து மோஸ்ட்லி ஸ்ரீலங்காவில் தான் அதிகமாக கிடைக்கும் மாதிரி கேள்விப்பட்டேன். இது வந்து லாப்பிஸ் லசோரி, இது வந்து அமித்திஸ்ட். அப்புறம் இது வந்து ஓப்பல். நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு பிரேஸ்லெட் வச்சுருந்தேன் இல்லை, சுக்கிரனோட ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கும்னு, அது மாதிரி இது ஓப்பல் ஸ்டோன். ஓகேங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் இது கிளியர் குவார்ட்ஸ். வாவ், இந்த கிளியர் குவார்ட்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது. இது நம்ம ஸ்படிகன்னு சொல்கிறோம், ஸ்படிக மலைலாம் போடுறோம் இல்லையா, கிளியர் குவார்ட்ஸு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அவுரா குவார்ட்ஸ்ன்னு. இதை பார்த்தீங்கன்னா இதில் தெரியுதான்னு தெரியல, பட் நேரில் பார்க்க இது சுற்றி பார்க்கும்போது அந்த நம்ம வெப்ஜிஆர் ரெயின்போ கலர்ஸ் இருக்கு இல்லையா, வானவிலோட கலர் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளோ அழகான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோன். அப்புறம் வந்து பார்த்தா இது பைரட்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா. பைரட்ஸோட பவர் என்னென்னா, இது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலராக ஜொலிக்கும். இதை நீங்கள் கட் பண்ண உள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோல்டன் கலராக ஜொலிக்கும். கல் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க இது போக இது தாமரை மணி. இதெல்லாம் தாமரை விதைகள் சொல்கிறோம் இல்லையா, தாமரை மணி. இதையுமே நான் மணி அட்ராக்ஷனுக்காக வச்சுருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது எப்பயுமே காசு போட்டு வச்சுருப்பேன். இதுலேயும் நிறைய போட்டு வச்சுருக்கேன், காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஜேடு. நான் சொன்னேன் இல்லையா, அப்படி ஒரு ஜேடு விநாயகர் காட்டினேன்ல, அதே மாதிரி அது ஜேடு ஸ்டோனு. இதுலேயும் எல்லா ஸ்டோன்ஸும் இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இதில் எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட் ஷேப்பில் இருக்கும். பார்த்தீங்களா, பிரமிட் ஷேப்பில் வந்து நான் ஸ்டோன் வச்சுருக்கேன். இது வந்து லாப்பிஸ் லசோரி. வாவ், அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோனு. ஓகேங்களா. இது போக இது வந்து கடுக்கா. என்னம்மா பிரியாணிக்கு போடுறதெல்லாம் கேஷ் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் எப்படி நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் இது மணி அட்ராக்ட் பண்ணும். உங்களுக்கு தெரியுமா, கடுக்காக்குள்ளே கேஷுக்குள்ளே கடுக்கா வச்சாலும், நம்மளோட இன்டென்ஷன் ஏதாவது எழுதி அதுக்குள்ளே கடுக்கா பொடி வச்சாலும் சீக்கிரம் நிறைவேறும். ஸோ கடுக்காக்கு அவ்வளோ நல்ல ஒரு வைப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி பிரியாணிக்கு போடுற அத்தனையும் வச்சுருக்கேன். இங்கே பட்டை இருக்குது, ஏலக்காய் இருக்குது, கிராம்பு இருக்குது, பெருஞ்சீரகம் கசகசதான் இல்லை. ஓகேங்களா. இது வந்து சுக்கிரன் ஸ்டோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் குட், நல்லா இருந்தது. வாங்கின புதுசில் எனக்கு இது இதையுமே நான் ஃபுல்லாகவே எனர்ஜைஸ் பண்ணி வைப்பேன். இது வந்து சோழி, வெள்ளைச்சோழி. நான் சொன்னேன் இல்லையா வெள்ளைச்சோழி. இந்த வெள்ளைச்சோழியை 108 சோழி எடுத்து மகாலட்சுமி அம்மாவுக்கு குங்குமத்தோடு அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த சோழியெல்லாம் மஞ்சள் துணியில் கட்டி நான் வச்சுருக்கேன். வெளியில் நான் கட்டியிருப்பேன். ஓகேங்களா. அந்த சோழி அவ்வளோ பவர்ஃபுல்லானது. கடல்லேருந்து கிடைக்கிற எல்லா பொருளுமே பவர்ஃபுல்லானதாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி அந்த பெரிய 2 கோமதி சக்கரமும் என்னோட பூஜை ரூமில் இருக்கும். இந்த குட்டி கோமதி சக்கரத்தை வந்து நான் வந்து இந்த கேஷ் பாக்ஸில் வச்சுருக்கேன். ஓகேங்களா. இது அவ்வளோதான். இந்த மாதிரி தாமரை மணி, அந்த கார்னெட் பீட்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா. இது போக இங்கே இருக்கிற எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் இருக்குது, பிரமிட் ஷேப்பில். எல்லாமே பிரமிட் ஷேப்பில் தான் இருக்கும். குட்டி இது வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு வெள்ளி காயின் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு என்னோடய ஜுவல்லரி போட்டு வச்சுருக்கேன். இது போக இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகேவா. அந்த ஒரு இது இருக்குல்ல, பேப்பர் மாதிரி, அதில் என்ன எழுதி வச்சுருக்கேன்றதை மெதுவாக ஒன்றுனா உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த ஸ்டோன்ஸ் ரிவ்யூஸ் வந்து முடியுது. இது போக இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிரமிட் பாக்ஸு
ஓகேவா? இந்த பிரமிடு ஷேப்புக்கே நான் ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் நம்ம பிரமிடு வீடியோ போடுறோம். இது ஏன் பிரமிடுக்குள்ளே இந்த பிரமிட் ஸ்டோன்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன், ஏன் இதுக்கு இவ்வளோ பவரு அப்படின்றத வந்து நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இதுலேயே நிறைய அந்த சைனா சிம்பிள்ஸ் இருக்குல்ல, சைனீஸ் மிக்கா ஓசியோ இருக்காங்களா, அவங்க தான் ரேக்கி மாஸ்டர், ரேக்கியோட காட்ஃபாதரே மிக்காவோ உசுவி தான். அவங்களோட சிம்பிள்ஸ்லாம் போட்டு இருந்துச்சு. பட் நான் ஸ்பெஷலி அவங்கக்கிட்ட சொல்லி நான் வந்து இது பண்ணி இப்போ இது மாதிரி நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. இது நான் வாங்கி 3-4 வருஷம் ஆக போகுது. இது வந்து ஸ்வஸ்திக் இருக்கும், இங்கே வந்துட்டு ஸ்ரீ சக்கர இது இருக்கும், அந்த மாதிரி சிம்பிள்ஸ் போட்டு. இன்னொன்று, நான் வீட்டு வாசலில் என்ன ஸ்வஸ்திக் போடுறேங்க, ஸ்வஸ்திக் போட்டு அதுக்கு நேராக கண்ணாடியை வச்சுருக்கீங்க, இல்லை ஆப்போசிட்டில் கண்ணாடியை மாட்டி வச்சுடுறீங்க. உங்கள் ஸ்வஸ்திக் வந்து மேலே இருக்கிற கண்ணாடியில் ஸ்வஸ்திக் ரிஃப்ளெக்ட் ஆகும், இல்லைன்னா ஆப்போசிட்டில் வச்சுருந்தா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஸ்வஸ்திக் சிம்பிளோட கண்ணாடியில் பார்த்தோன்னா அது ஆப்போசிட்டாக அதோட ஷேப் தெரியும். அப்படி தெரியக்கூடாது, ரொம்ப தப்பு. என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் ஒன்று பார்த்துட்டு டக்குன்னு அந்த கண்ணாடி எடுன்னு சொன்னேன். அவங்க அதுக்கப்புறம் கால் பண்ணி சொன்னோம், அவ்வளோ நல்லா சேஞ்சஸ் இருக்குது வேணும். அதுக்கு முன்னால் நானும் என்னென்னவோ பார்த்துட்டேன், தேவையில்லாத பிரச்சனை சண்டை அது மாதிரி வந்துன்னு சொன்னாங்க. ஸ்வஸ்திக் இருக்கும்போது ஸ்வஸ்திக் சிம்பிள் நம்ம வாசல்லையோ கீழேயோ வரைகிறோம் வைக்கிறோம்னா அது பெரிய விஷயம் இல்லை. வாசலுக்கு கீழே வாசல் நிலக்கதவுக்கு மேலே கண்ணாடியை வச்சுட்டு ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி ஒட்டிடுறாங்க ஸ்வஸ்திக்கை. அதோட ஸ்வஸ்திக் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் தான், ஆனால் அது கண்ணாடி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஆப்போசிட்டாக தெரியும். அது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது, சரியா? அந்த இடத்துல பாசிட்டிவாக ரிஃப்ளெக்ட் ஆகிறோட நெகட்டிவ்ஸ் தான் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஒரு சின்ன விஷயமும் சொல்லியாச்சு, அவ்வளோதான் என்னோட திங்ஸ். இதெல்லாம் தான் நான் எனர்ஜைஸ் பண்ணுவேன். இதில் வந்து பௌர்ணமிக்கு நான் எனர்ஜைஸ் பண்ணி செஞ்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக அதோட அங்கங்கே இடத்துல நான் எடுத்து வச்சுருவேன். இதுக்கு குங்குமம் எல்லாம் வச்சுருவேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அது இந்த கேஷ் பாக்ஸில் வந்துட்டு வெள்ளிக்கிழமை 8 to 9 வந்து சுக்கிர உரை இல்லையா, அந்த சுக்கிர உரையில் வந்துட்டு ஏதாவது 11 ரூபாயாவது நம்ம கேஷ் பாக்ஸில் நம்ம எடுத்து வைக்கும்போது அதுக்கு சூடங்காட்டி எடுத்து வைக்கும்போது வந்து மணி நிறைய ஆகும். ஓகேங்களா? மணி நிறைய நம்ம காசு. அந்த சுக்கிர உரை 8 to 9 சுக்கிர உரையில் வந்து மகாலட்சுமி சொஸ்திரம் சொல்கிறது அப்படின்னா ஜஸ்ட்டு சாமி பூஜையில் போய் ஒரு 11 ரூபா இல்லைன்னா 1 ரூபா போதும். சாமி இதில் போய் வச்சுட்டு நல்லா மனசார எடுத்து நிறைய எனக்கு கேஷ் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஷ் பாக்ஸில் வச்சுட்டு நம்ம உள்ளே வைக்கிறோம் அப்படின்னா காசு சேரும். ஓகேவா? டிப் நம்பர் 2 சொல்லியாச்சு. ஓகே, அவ்வளோதான் என்னோடது. இந்த ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். இன்னும் நம்ம ரேக்கி சிம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். மணியை பற்றி சொல்கிறதுக்கு பதிலாக வாரத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு 2 நாள் மணி அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்டிங் கமெண்ட்டாக உங்கள் ஹார்ட்டிங் என்னோட திங்ஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஹார்ட்டின்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஹார்ட்டினை போட்டு விடுங்க. அதனால் நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும். அன்பை விதைப்போம், அன்பை மட்டுமே விதைப்போம். தேங்க்யூ.